ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பேர் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கல. சரியாக புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறதுக்கு சாரி. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஈகோ உங்களை உண்மையை புரிய விடாமல் தடுக்குது. அதுதான் உண்மை. ஸோ என்ன நம்ம சரியாக புரிஞ்சுக்கலன்னா, தின்னா ஜீரணமாகுதா, படுத்தா நல்ல தூக்கம் வருதா, பிரச்சனைன்னு வந்தால் மனசு ரொம்ப சலனம் இல்லாமல் அந்த பிரச்சனையை வெளியே எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி செயல்படுத்துறதுன்னு திங்க் பண்ணுறதா, உள்ள போராட்டம் இல்லாமல், மன போராட்டம் இல்லாமல் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க. நீங்கள் தான் ரொம்ப 100 கோடி 1000 கோடி கோடிக்கு அதிபதி என்பதை புரிஞ்சுக்குங்க. லட்சோதிபதி, கோடி அப்படின்னு சொல்கிறோமே, எத்தனை கோடினாலும் போட்டுக்குங்க. அத்தனை கோடிக்கு நீங்கள் தான் அதிபதி. இந்த 3 விஷயம் சரியாக இருந்தால் என்ன விஷயம் எகைன் நான் சொல்கிறேன். தின்னா நல்ல ஜீரணமாகுதா, படுத்தா நிம்மதியாக தூங்க முடியுதா, பிரச்சனைன்னு வந்தால் மனசில் போராட்டம் இல்லாமல் வெளியே ரொம்ப ஆக்டிவாக ஆக்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கான புற செயலை செய்ய முடியுதா, நீங்கள் தான் ஆரோக்கியமாக இருக்கீங்க. உடம்பளவிலையும் மனதளவிலையும் நீங்கள் தான் பெரிய கோடான கோடீஸ்வரன் என்பதை நீங்கள் உணர்ந்துக்குங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யாரையும் பார்த்து பொறாமையும் பட மாட்டீங்க, ஆச்சரியமும் பட மாட்டீங்க, யாரையும் அவமானப்படுத்த மாட்டீங்க, யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டீங்க. லைஃப்பாக வாழுவீங்க. ஸோ இந்த புரிதல் வரணுன்னா என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக? அது பெரிய விஷயம் இல்லை, பெரிய கம்ப சூத்திரம்லாம் இல்லைங்க. ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதுங்க. புறத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும், நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும், எல்லா மனுஷங்களும் அற்புதம் என்றோ அற்பம் என்றோ நினைக்காதீங்க. மனுஷனை பாருங்கள், செயலாக பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்கள் மனசு எப்படி ஆகும்னா, ரொம்ப சாதாரண ஒரு நீரோட்டம் மாதிரி இருக்கும். ரொம்ப தெளிய நீரோட்டம் மாதிரி ஓடும். அந்த நீரோட்டத்தில் கண்டிப்பாக மனசில் பிரச்சனை வெளியே வந்தால் மனசில் எமோஷன்லாம் வருங்க. ஆனால் நீரோட்டமாக மனசு இருக்கிறதுனால அந்த நீரோட்டத்தில் எல்லா எமோஷனும் கண்டுக்காமல் அடித்து ஓடுங்க. இந்த உண்மை தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்க. ரொம்ப சர்வசாதாரண லைஃப்பை ஹேண்டில் பண்ணுவீங்க. பணம், பதவி, புகழ் இந்த போதையில் சிக்காமல் நீங்கள் லைஃப்பை நல்லா வாழ முடியும். இதுதான் என்னுடைய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மைண்ட் அண்ட் பாடிங்க, வாழ்க்கை. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.